எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே, அதாவது இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கின்ற நாட்களிலே நாம் இருக்கின்றோம். பல விபரீதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்தார். அவற்றிலே ஒன்று கடும் சொற்கள். இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அநேகர் கடுமையான வார்த்தைகளினால் தூஷித்தார்கள். இன்றைய நம்முடைய செய்தியின் கருப்பொருள் அதுதான். நம்மை காயப்படுத்துகின்ற கடும் சொற்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? இந்த உலகத்தில் வாழும்போது பலரால் நாம் திட்டப்படுவோம், கேலி செய்யப்படுவோம், கிண்டல் செய்யப்படுவோம். மறக்க முடியாத சில வார்த்தைகளை சொல்லி காலம் காலமாக வேதனைக்கு உள்ளாக்கும்படி நம்மை கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள், பழி பேசுவார்கள். இவற்றை எப்படி நாம் எதிர்கொள்வது? வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தாவீது ராஜாவையும் ஒப்பிட்டு இந்த செய்தியை நாம் விரைவாக தியானிக்கலாம். பிறர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் வார்த்தையினால் என்று சொல்லும்போது ஒன்றை நாமும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை வார்த்தைகளினால் காயப்படுத்துகிறோமா? ஏன் பிறரை நாம் வார்த்தைகளினால் காயப்படுத்துகிறோம் என்றால், அந்த நபரை குறித்த ஒரு கசப்பு, கோபம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஆகவே முதலாவது அந்த கசப்பை, கோபத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நாம் அகற்ற வேண்டும். இரண்டாவது, சில பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, குரலை உயர்த்தி பேசுவது. எப்போ குரலை உயர்த்தி பேசுவோம்? கோபம் வரும்போது கிட்ட நிற்கிற ஆளை பார்க்க மாட்டோம். அவர் ஏதோ தூரத்தில் நிற்கிற ஒரு மாதிரி சத்தமிட்டு பேசுவோம். ஆகவே குரலை உயர்த்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும். வேகமாக கடுமையான சொற்களை உதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும். இப்படி ஒரு முறையான பயிற்சியை நாம் மேற்கொண்டால் மட்டும்தான் நாம் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்திலே பிறர் நம்மை வார்த்தைகளினால் காயப்படுத்தும் போது நாம் எப்படி அவற்றை எதிர்கொள்வது? இயேசு கிறிஸ்துவை மிக கடுமையான வார்த்தைகளினால் காயப்படுத்தினார்கள். மார்க் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் திடீரென்று ஊழியத்திலே வந்து சேர்ந்தார். 30 வயது வரைக்கும் பெற்றோருக்கு அடங்கிய ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகனாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே, அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்த தெய்வம் 30வது வயதிலே ஊழியத்துக்கென்று இறங்கி ஊழியத்தில் மிக பிரபலமாக அவற்றை செய்ய ஆரம்பித்த உடனே அவருடைய இனத்தார் அவரை வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். மதி மயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். மதி மயங்கி இருக்கிறார்னா புத்தி பேதலித்து விட்டது. மார்க் 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பாருங்கள். வேத பாரகர், அன்றைய ஆன்மீக தலைவர்கள் ஆண்டவரை என்ன சொன்னார்கள்? பெயல்செபூலை கொண்டு இவற்றை செய்கிறான். பெயல்செபூல் என்றால் பிசாசுகளின் தலைவனாலே இவற்றை செய்கிறான் என்றார்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அநேக யூதர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சொன்னார்கள் என்று பாருங்கள். ஆகவேதான் அவரை விபரீதங்களை சகித்தவர் என்று வேதம் எபிரெயர் நிருப ஆக்கியோன் வர்ணிக்கிறார். அவர் சகித்த விபரீதங்களில் ஒன்று கடும் சொற்கள், கேலி, கிண்டல். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வரை உள்ள வசனங்களை பார்த்தால், சிலுவையில் இருக்கும்போதே அவரை கேலி செய்தார்கள். அந்த வழியாய் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா சிலுவையில் இருந்து என்று அவரை இகழ்ந்தார்கள், கேலி பேசினார்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவற்றை தாங்கிக் கொண்டார். அவர் நினைத்தால் ஒரு நொடியிலே சிலுவையிலிருந்து இறங்கி கீழே வர முடியும். அவர் கோபப்படவில்லை.
ஏனென்றால் அவர் வார்த்தைகளினால் காயப்படவில்லை. பிறருடைய கடும் சொற்களினால் அவர் காயப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன? அதற்கான காரணத்தை தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் ஒரு சம்பவத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். தாவீது ராஜா ஆன பிறகு தாவீதுக்கு எதிராக அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் எதிர்த்து வந்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்சலோமோடு எதிர்த்து போர் செய்து அவனை கொன்று விடுவதற்கு தாவீது ராஜாவுக்கு மனமில்லை. ஏனென்றால் அப்சலோம் அவருடைய மகன். ஆகவே தாவீது ராஜா அப்சலோம் அரண்மனையை கைப்பற்றின உடனே தன்னுடைய பலசாலிகளோடு சேர்ந்து வெளியேறிவிட்டார். அரண்மனையிலிருந்து வெளியேறி ஒரு மலையின் மேல் ஏறி போகிறார். அவ்வாறு ஏறி போகும்போது, தோல்வி அடைந்த ஒரு மனிதனைப் போல ஏறி போகும்போது, சீமேயி என்ற ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். யார் அந்த சீமேயி? சவுலுடைய சொந்தக்காரன், பென்யமீன் கோத்திரத்தான். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். அந்த சீமேயி தாவீது இந்த பக்கமாக தன்னுடைய பலசாலிகளோடு நடந்து போகும்போது அந்த பக்கமாக நின்று கொண்டு தாவீதை மிக கடுமையான வார்த்தைகளினால் தூஷித்தான் என்று பார்க்கிறோம். என்ன சொன்னான் என்று பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 5 முதல் 14 வரை உள்ள வசனங்களில், இரத்த பிரியனே. ஏதோ தாவீது தனியாக நிற்கும் போது தாவீதை அவன் திட்டலை. தாவீதினுடைய ஜனங்கள் கூட இருக்கிறார்கள், தாவீதின் பலசாலிகள் கூட இருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கின்ற நேரத்தில் அதுதான் நமக்கு ரொம்ப காயப்படுத்தும் இல்லையா? ஒருத்தர் காணாத இடத்துல திட்டா கூட கேட்டுட்டு போயிடலாம். பலர் பார்க்கிற இடத்துல நம்மை ஒருவர் கேலி செய்தால், கிண்டல் செய்தால், கடுமையான வார்த்தைகளை பேசினால் நமக்கு கொதிச்சு போயிடுவோம். தாவீதை அவன் இரத்த பிரியனே என்று வர்ணித்தான். தாவீதை சீமேயி இகழ்ந்த போது அபிசாய், தாவீதின் சகோதரியின் மகனான அபிசாய், அந்த செத்த நாயை நான் கொன்று விடுகிறேன் என்று சொன்னான். தாவீது இரத்தப்பிரியனாக இருந்தால் என்ன செய்வான்? அதற்கு அனுமதி கொடுத்திருப்பார். ஆனால் அப்படி செய்யவில்லை. தாவீது இரத்தப்பிரியனான மனுஷன் அல்ல. ஆகவே அவனுடைய சொல்லிலே உண்மை இல்லை. இரண்டாவது எப்படி திட்டினான் என்று பாருங்கள். பேலியாளின் மனுஷனே. புதிய திருப்புதல் திருவிவிலியத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஒழுக்கமற்ற பெண்மணியின் மகனே. தாவீதினுடைய தாயை ஒழுக்கமற்றவள் என்று அந்த மனுஷன் வர்ணிக்கிறான். ஒரு மனிதன் எதை வேணாலும் கேட்டுட்டு போயிடுவான். தன்னுடைய தந்தையை, தாயை இன்னொருத்தர் கேவலமாக பேசினா மட்டும் கேட்டுட்டு போக முடியாது இல்லையா? நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக பேசினான். மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன சொன்னான்? சவுலின் அரச பதவியை பறித்து கொண்டவனே என்று சொன்னான். தாவீது எப்போவாவது சவுலுடைய அரச பதவியை பறித்தானா? இல்லை. தாவீதை 8 ஆண்டுகள் கொண்டு போடுவதற்காக சவுல் தேடி தேடி காட்டிலும் மேட்டிலும் குகைகளிலும் அலைந்த பொழுது 2 முறை சவுலை தாவீதின் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு முறை மலையிலே பாளையத்தின் மத்தியிலே தங்கியிருந்த போது, ஒரு முறை ஒரு குகையிலே மலஜலாதிக்கு வந்த பொழுது, 2 நேரத்திலும் தாவீது சவுலை தப்பவிட்டார். இரத்தப்பிரியனாக இருந்திருந்தால், இல்லை என்றால் சவுலின் இடத்திலே தன்னுடைய அரச பதவியை பதித்துவிட வேண்டும் என்ற வேகம் தாவீதுக்கு இருந்திருந்தால் அப்பொழுது தாவீது சவுலை கொண்டிருப்பான் அல்லவா? அப்படி செய்யவில்லை. ஆகவே இந்த 3 குற்றச்சாட்டுகளும் தவறானவை, எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாதவை, எந்த காரணமும் இல்லாமலும் பிறர் நம்மை கடும் சொற்களை கூறி நம்மை திட்ட முடியும். ஆகவே ஒருவேளை பிறர் நம்மை திட்டினார்கள் என்றால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்க சொல்லுகிற வார்த்தையில் ஏதாவது உண்மை இருக்குதான்னு யோசித்து பார்க்கலாம் இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தர் திட்டுறாங்க, கடுமையான வார்த்தைகளினால் பேசுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டுக்கு தகுதி உள்ளவனா நான், என்னிடத்தில் அந்த தவறு இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் காரணம் இல்லாமலே நம்மை திட்டுவார்கள். அப்படி திட்டினால் தாவீது எப்படி இந்த கடும் சொற்களை எதிர்கொண்டாரோ அதுபோல நாம் எதிர்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தாவீது அபிசாய் தாவீதை பார்த்து
அந்த செத்த நாயை நான் கொன்று விடவா என்று கேட்டான். ஒரு நிமிஷம் ஆகாத தாவீதுக்கு. சரி என்று தலையாட்டி இருந்தால் போதும், அபிசாய் ஓடி சென்று அந்த சீமையை கொன்றே போடுவான். இன்னும் ஏராளமான பலசாலிகள் தாவீதோடு இருக்கிறார்கள். ஆனால் தாவீது அபிசாயை தடுத்தது மாத்திரமல்ல, அந்த தூஷணைக்கான 3 முக்கியமான காரணங்களை சொல்லுகிறார். நாம் தூஷிக்கப்படும் போதும், நமக்கு எதிராக கடும் சொற்கள் வீசப்படும் போதும் நாம் இந்த 3 முக்கியமான காரியங்களை கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. அவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்தன. முதலாவது தாவீது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லத்தக்கவன் யார்? உண்மையிலே நம்மகிட்ட தப்பு இல்லைன்னு வைங்க, தப்பு இல்லாத போதும் ஒருத்தர் நம்மை தூஷிக்கிறார்னு வைங்க, நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய முதல் எண்ணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார் தாவீதை நல்லா தூஷின்னு. நான் எப்படி கேட்க முடியும்? கர்த்தரே அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பதில் செய்ய முடியாது, நான் அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியாது. அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் கூட பிலாத்துவினிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது போன்ற ஒரு வாசகத்தை சொன்னார் பாருங்கள். பிலாத்து இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு அதிகாரம் உள்ளது ராஜா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 19:11, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. நான் முழுக்க முழுக்க பிதாவினுடைய செயலை செய்வதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன். நான் செய்வது எல்லாமே பிதா விரும்பிய காரியத்தை தான் செய்கின்றேன். பிதா என்னிடத்தில் என் வழியாக எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தவிர வேறு எதையும் நான் செய்யவில்லை. ஆகவே என்னிடத்திலே தவறு கிடையாது. அப்படி தவறு இல்லாத பட்சத்தில் உமக்கு என்னிடத்திலே அதிகாரம் இல்லை. பின்ன எப்படி இயேசு சிலுவைக்கு போனார்? அது பிதாவின் சித்தம். மனிதர்கள் ஒரு ஆண்டவரை பிடித்து சிலுவையிலே அறைய முடியாது. அப்படி மனிதர்கள் ஒரு கடவுளை பிடித்து சிலுவையிலே அறைய முடியும் என்றால் அவர் கடவுளாக இருக்கவும் முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அது பிதாவின் சித்தம். ஆகவே ஒருவர் நம்மை கடும் சொற்களால் திட்டுகிறார் என்றால் கர்த்தர் அவருக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? கர்த்தரே இதை செய்யும்போது கேள்வி கேட்கிறதுக்கு எனக்கு அந்த அருகதையும் கிடையாது. இந்த மனோபாவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் பலருடைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அநேகர் இப்படிப்பட்ட அவமானங்களை, நிந்தைகளை கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சொத்துக்கள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகள் எல்லாம் அவரை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எடுத்தது உண்மையில் யார் எடுத்தா? கர்த்தர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு யோபனுடைய பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனது யார்? சாத்தான். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா கர்த்தர் அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா சாத்தானால் எடுத்திருக்க முடியாது. கர்த்தர் என்னை சுற்றி வைத்திருக்கிற வேலையை எடுத்தார், அதனாலே நீ எடுக்கிறாய். இல்லைன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனநிலை நமக்கு வேண்டும். ஒருவர் என்னை கடினமான வார்த்தைகளை திட்டுகிறார் என்றால் கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார் திட்டுன்னு, திட்டட்டும், மனசு நிம்மதியாயிரும் இல்லையா? இரண்டாவது தாவீது ஒரு காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம்.
ம் ம் என் கற்பத்தின் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் என்னை எத்தனை அதிகமாய் சொல்லுவான். போதும். தாவீது காரணம் கண்டுபிடிக்கிறார் பாருங்கள். தாவீது யாருக்கு பயந்து ஓடுகிறார்? அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். அப்சலோம் யார்? தாவீதின் சொந்த மகன். ஆகவே தாவீது சொல்றாரு, சொந்த மகனே என்னை கொல்ல தேடுறான்ப்பா, என்னுடைய இனத்தான் அல்லாதவன் பென்யமீனன் எவ்வளவு அதிகமாக அதை செய்வான், நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? பல வேளைகளில் இது நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்கலாம். யாரோ ஒருவர் திட்டினா கேட்டுட்டு போயிடுவோம், இன்னொருத்தர் திட்டினா கேட்டுட்டு போக மாட்டோம். ஒருத்தர் கேட்டுட்டு போகிறது யாருக்கு தெரியுமா? அந்த ஆள் பேரில் நமக்கு கசப்பு இருக்காது, இல்லைன்னா கோபம் இருக்காது, ஏதோ மனசுன்னு ஒரு பக்கத்தில் ஒரு 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 அன்பு சற்று ஒட்டி கொண்டிருக்கும். அதனால் அந்த நபரை குறித்து நமக்கு கோபம் இல்லாததுனால் அதை சீரியஸாக தீவிரமாக எடுக்க மாட்டோம். அதே நேரம் ஒருவரை குறித்த கசப்பு உள்ளத்தில் இருந்தால் அவர் பேசுவதை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்ளுவோம். அதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார், என் கர்ப்ப பிறப்பான குமாரனே என்னை கொல்ல தேடுறான்ப்பா. இந்த பென்யமீனர் அதை செய்வது எவ்வளவு அதிகம்? அது பெரிய அதிகமா? இது தாவீது சொன்ன இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன என்று பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஓ, எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை என்று பாருங்கள். காரணம் இல்லாமல் அவன் என்னை காயப்படுத்துகின்றான், நான் செய்யாத தவறுக்காக என்னை குறித்து கேலி பேசுகிறான், நான் செய்யாத விஷயத்துக்காக என் மீது கடும் சொற்களை வீசுகின்றான். இதெல்லாம் யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். ஒரு காரணம் இல்லாமல் இந்த தண்டனையை, இந்த கடும் சொற்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இதற்கு பதிலாக ஒரு பெரிய நன்மையை தருவாராம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதையத்தான் சொன்னார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 2, 3 ஆகிய வசனங்களை பார்த்தால், இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் இந்த அவமானங்களை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக இந்த கேலிகளை கிண்டல்களை எல்லாம் அவர் சகித்தார்? எதற்காக அவற்றையெல்லாம் ஒரு ஆடையிலே பட்ட தூசியை போல உதறி போட்டார்? ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிதான ஒன்றை அவர் லெக்காக வைத்திருக்கிறார். இந்த அவமானங்களை எல்லாம் சகிக்கும்போது, இந்த கேலிகளையும் கிண்டல்களையும் பொறுத்து கொள்ளும்போது, தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட சிங்காசனத்தின் வலதுவாரசத்தில் வீற்றிருக்க செய்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, நாம் எதிர்ச்செயல் செய்ய ஆரம்பித்தால், நாம் பதிலுக்கு அவர்களைப் போலவே ஈடு கொடுத்து பேச ஆரம்பித்து விட்டால், தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற ஏதோ ஒன்றை நாம் இழந்து விடுவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பாடுகளை எல்லாம் சகித்தாரோ அதுபோல நாமும் அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். சகிக்கவில்லை என்றால் ஆளுகை செய்ய முடியாது. ஆளுகை என்பது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணுக்கு வருவார், நியாயாதிபதியாக வருவார். அவர் வரும்போது அவரோடு கூட வாழ்ந்த மக்கள், அவரோடு கூட பாடுகளை சகித்த மக்கள் அவரோடு கூட நிலை வாழ்வை பெறுவார்கள். அப்படி சகிக்காதவர்கள், எதிர்வினை ஆற்றுகிறவர்கள்,
அதை பெற முடியாது. மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்ச்செயல்களை குறித்து தான் அதிகமாக பேசுகிறார். உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. அது ரியாக்ஷன், எதிர்ச்செயல். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை, கடும் சொற்களை உங்கள் மீது வீசுகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அந்த மனநிலை நமக்கு வரவில்லை என்றால் அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற வேண்டும். ஆகவே இந்த 3 காரணங்களையும் நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. இவை மிக மிக முக்கியமானவை. 1, தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். அவன் என்னை திட்டுகிறான் என்று சொன்னால் அந்த கடும் சொல்லை பேசுவதற்கு கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். 2வது, சொந்த மகனே என்னை திட்டுறாப்பா, பின்ன ஒரு பெண்ணியமீனல் செய்கிறதா பெரிய காரியம். இயேசுவும் அதைத்தானே சொன்னார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் அவரை சிலுவையிலே அறிந்தார்கள்? அவருடைய சொந்த ஜனம்தான். யாருக்காக அவர் வந்தாரோ அவர்கள்தான் அவரை சிலுவையிலே அறிந்தார்கள். ஆகவே ரோமை போர்ச்சேவர்களை சொல்லி பயனில்லை, அவருடைய சொந்த ஜனத்தை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த காரணத்தையும் தாவீது சொல்லுகிறார். 3வது தாவீது சொல்லுவதுதான் மிக மிக முக்கியமானது. காரணமில்லாத ஒரு காயம் நமக்கு ஏற்படும் என்றால் அந்த காயத்தை சரி செய்வதற்கும் அதற்கு பரிகாரம் செய்வதற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சிட்சையை நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே சீமையை தாவீது பழி வாங்கினாரா? என்ன பழி வாங்கினாரா? விட்டுட்டாரா? பழி வாங்கினார். நீங்கள் அதே அதிகாரத்தின் பிந்திய பகுதியை பார்த்தால், பிறகு தாவீது அரசாங்கத்தில் சேர்ந்துட்டார். அப்சலோம் கொல்லப்பட்டு விட்டான். தாவீது மீண்டும் அரசராகி விட்டார். அவருக்கு மரண நேரம் நேரிட்டது. அந்த மரண நேரம் வரும்போது அவர் தன்னுடைய பதவியை சாலோமனுக்கு கொடுத்தார். சாலோமனை அழைத்து வைத்து தாவீது பல அறிவுரைகளை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சீமேயி எனக்கு என்ன செய்தான் என்று உனக்கு தெரியும், அவனை பழி வாங்காமல் விடாதன்னார். தாவீது ஒரு மனிதன். இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக அருளப்படவில்லை. ஆகவே தாவீதின் மனதில் இருந்த அந்த பழி வாங்கும் எண்ணம் கடைசியில் கூட சீமேயை பழி வாங்க சொன்னார். அதே போல் சாலமோன் சீமேயை பழி வாங்கினார். நீங்கள் வீட்டில் போய் அந்த வேத பகுதியை வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அவர் எப்படி பழி வாங்கினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவரை கேள்வி பேசினவர்களை, அவரை சிலுவையில் அறைந்தவர்களை, இவனை அகற்றும் பரவாசை விடுதலையாக்கும் என்று கேட்டவர்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையிலே மன்னித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்களே என்று மன்னித்தார். ஏன் அவரால் மன்னிக்க முடிந்தது? தாவீதால் ஏன் மன்னிக்க முடியலை? தாவீது அந்த நேரத்துக்கு மன்னிக்கிறவன் போல தன்னை காட்டிக்கொண்டார். அவர் சொன்ன காரணங்கள் எல்லாம் சரியானவைகள் தான். அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை சரிதான். ஆனால் அந்த துக்கம் எல்லாம் மாறின பின்பு மீண்டும் தான் அதிகாரத்தில் வந்த பிறகு சீமையை பழி வாங்கி விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பழி வாங்கவில்லை, அவர் மன்னித்தார். ஏன் தாவீதால் மன்னிக்க முடியவில்லை? தாவீது சீமையை குறித்த கசப்பை இன்னும் இருதயத்திலே வைத்திருந்தார்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை குறித்த கசப்பை ஒருபோதும் மனதில் வைக்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறந்து விடுகிற தெய்வம். மறப்பதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும், எந்த மனிதராலும் முடியாது. அவர் மறந்து விடுகிறார், ஏனென்றால் அவர் ஆண்டவர். இருதயத்திலே அவர் அதை வைத்திருப்பதில்லை. அன்பானவர்களே, அந்த மனசை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கும் தாருங்க ஆண்டவரே. பிறருடைய வார்த்தைகளினால் நாங்கள் காயப்படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அப்படி காயப்படாமல் நம்மால் வாழ முடியும் என்றால் இந்த உலகத்தில் எப்போவுமே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் காயப்பட்டு போனோம் என்றால் எப்போவுமே மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் இப்படி திட்டாரு, அவள் இப்படி பேசிவிட்டாள், இவள் இப்படி பேசிவிட்டாள் என்று எப்போ பாரு மனசுக்குள்ளே அது இருந்து கருன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். யாரோ ஒருவர் எழுதி வைத்த ஒரு அருமையான வரிகள் இப்படி வருகின்றன: கற்களால் நீங்கள் என்னை காயப்படுத்தலாம், ஆனால் சொற்களால் நீங்கள் என்னை காயப்படுத்த முடியாது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன காயப்படுத்தலாம், ஆனால் ஒரு சொல்லால் நீங்கள் எரிந்தால் என்னை காயப்படுத்த முடியாது. இப்படி ஒரு தீர்மானம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். தாவீது சீமையை பார்த்து சொன்ன வாசகங்கள் எல்லாம் அதுதானே. அவர் அதற்கு காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து அந்த வார்த்தைகளினால் காயப்படாமல் தப்பிக்கொண்டார். இந்த அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக.